வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. ஏற்கனவே நாம பல காணொளிகளில் சொல்ற மாதிரி தான், திமுக அரசாட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் படுகொலைகள், இதெல்லாம் சகஜமா சர்வசாதாரணமா நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது என்னன்னா இப்போ தினமும் நமக்கு அது நிரூபணம் ஆகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது அது பத்திரிகைகள் வாயிலாக ஒரு நாள் 2 நாள் கழித்து அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா நம்ப முடியாத அளவுக்கு அப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் பல தரப்பட்ட பத்திரிகைகளும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் போதுதான் நாம ஒரு முடிவுக்கே வர முடியும், இவ்வளவு படுகொலைகள் இவ்வளவு ரவுடிசங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுட சுட மோசமான செய்திகளை நாம பார்க்க வேண்டியதா இருக்குது. நடக்கும்போதே லைவ்லயே நாம திமுகவோட அக்கப்போர்கள் இல்ல நாம் தமிழர் கட்சியின் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் வன்மங்கள் காட்டக்கூடிய அந்த சம்பவங்களை நம்மளால பார்க்க முடியுது. பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், அதுல பாத்தீங்கன்னா கொள்கையை விளக்கும் போது ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையை விளக்கும் போது இல்ல ஒரு கட்சி தனக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தும் போது அது எதுக்கு நடத்தினாலுமே கண்டிப்பா ஆளுங்கட்சியின் குறைகளை சுட்டி காட்டும். அப்படி குறையே இல்லாம இங்க நல்லாட்சி எல்லாம் நடக்கல, பொள்ளாட்சி தான் நடக்குது. அப்ப கண்டிப்பா அதை சுட்டி காட்டும். எதிர்கட்சிகள் ஆண்டு முடித்த கட்சிகள் செய்து வைத்த அக்கப்போர்களையும் பேசும். அப்போ முதலாக எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் நடப்பு ஆட்சியில இருக்கக்கூடிய குற்றங்களை சுட்டி காட்டும். அது யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அது இயல்பான ஒன்று. இப்போ 50 வருட காலமா இந்த திராவிட கட்சிகள் நமக்கு இழைத்த துரோகத்தை நாம சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்ப தமிழ் தேசியத்தை வளர்க்கும் கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு ஒற்றை இலக்கு இந்த திராவிட கட்சிகளை ஒழிப்பதும் இந்த ஆரியத்தை நுழைய விடாமல் தடுப்பதும் தான். அப்போ அதை நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்முடைய கொள்கையை மட்டும் பேசிட்டு எல்லாம் போயிட முடியாது. நம்முடைய கொள்கையை நாம பேசும்போது திராவிட கொள்கையோட சூட்சமத்தையும் தந்திரங்களையும் நாம பேசணும். அவங்க கொள்கைன்னு சொல்லி கொள்கையை காற்றுல பறக்க விட்டதையும் கொள்கையை அடமானம் வைத்ததையும் கொள்கைன்னு பேசியே நம்மள ஏமாற்றி முதுகில் குத்தியதையும் நாம பேசிதான் ஆகணும். அது போல நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லவா வேணும், சொல்லி கொடுக்கவே வேண்டியது இல்லையே. அது சொல்லுவாங்க இல்லையா, இவன் ரத்தத்திலே ஊர்னது பிறப்பிலேயே இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நாம் தமிழர் கட்சினாலே அதோட அடிப்படை கூரை கொள்கையும் விளக்கி அடுத்தவர்களையும் கொள்ளையும் விளக்குறது தான். அப்போ இது பொறுக்க முடியாம திமுகவை சேர்ந்த குண்டர்கள், பேர்ல மட்டும் இல்லைங்க, நிஜமாலுமே குண்டர்கள் பயங்கரமா அடிக்க ஓடி வர மாதிரி ஓடி வராங்க. நாம் தமிழர் கட்சியாவது பயப்படுறதாவது, வேற ஒருத்தங்கன்னா என்னடான்னு கைய கால பப்பரப்பான்னு பரப்பியிருப்பாங்க. அவங்க வரையா பாத்துக்கலாம், நீ என்னதான் செய்யற அப்படின்னு பார்க்கும்போது அந்த தைரியத்தை பார்த்த பிறகு கை வைக்க மனசு வரதுல கிடைக்கிற மைக்கை தான் புடுங்க முடியும். அவங்களால அதை மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் பாக்குற காட்சிகள் நீங்க எல்லாருமே வலைதளத்துல பார்த்திருப்பீங்க. அதற்கு எதிராக பேசுனது, போலீஸ் எவ்வளவு தூரம் வேடிக்கை பார்த்தது. அதாவது இந்த காவல்துறை எந்த ஆட்சி நடக்கிறதோ அந்த ஆட்சியின் கைப்பாவைகளாதான் இந்த காவல்துறை இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கைப்பாவையான காவல்துறை தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அப்படி தலையாட்டிட்டே நிற்கும் ஆளுங்கட்சிக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை உடனடியா தடுக்கவும் செய்யாது. கண்டிப்பா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா குறைஞ்சது 2-3 காவல்துறையாவது அங்க பணியில இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாம இது நடக்குதானா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா இவங்களுக்கு தெரியும். இவங்களுடைய உறுதுணையோட தான் இந்த அக்கப்போர் எல்லாமே நடக்கும். நீங்க அந்த காணொலியில பார்க்கலாம், போலீஸ் அவங்க பங்குக்கு வாராங்க காவல்துறை, ஆனா வேடிக்கை பாக்குற மாதிரி, அதாவது கொஞ்சம் தடுக்கிற மாதிரி தடுத்துட்டு அப்படி நிக்கிறது. அதுக்கப்புறம் போங்கன்னு இதே நாம் தமிழர் கட்சி ஒரு அறவழி போராட்டம் பண்ணுது, ஒரு நல்ல காரியம் பண்ணுது அப்படின்னா வேன்ல ஏறதுக்கு மறுத்தாங்கன்னா பிடிச்சு இழுத்துட்டு போறத பார்த்திருப்பீங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல, ஆளும் கட்சிக்கு எதிரடையாக அவங்க அக்கப்போர்களை யார் பேசினாலும் எதை செஞ்சாலும் போலீஸ் தரதரன்னு இழுத்துட்டு போறத நீங்க பார்க்கலாம். ஆனா அது ஆளுங்கட்சி தாக்க வருது, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் குண்டர்கள் தாக்க வாராங்க. ஆனா அவங்கள தரதரன்னு இழுத்துட்டு போகல. ஏன் இதே காவல்துறை இது மாதிரி மற்றவர்களை எல்லாம் தரதர விவசாயிகளை குண்டு கட்ட பெண்கள்னு பார்க்காம தரதரன்னு இழுத்துட்டு போறது, சேலை உருவி விடுறத கூட பொருட்படுத்தாம எங்கெங்கயோ கைய வச்சு தள்ளுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். ஏன் இந்த கண்ணு முன்னாடி அடிக்க பாய்ஞ்சு வாராங்க, ஏன் போலீஸ் காவல்துறை அவர்கள் காலரை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போல? அப்போ ஆளுங்கட்சியின் கைப்பாவைகள் தான் உறக்க சொல்றாங்க. இவங்க முழு பூசணிக்காக சோத்துல எல்லாம் மறைக்கல, வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க. ஆமா, ஆளுங்கட்சி யார் வந்தாலும் நாங்க அவங்களுக்கு சிங்சாங் போட்டுட்டு எங்க பதவியையும் எங்களோட வேலையும் காப்பாத்திக்குவோம், அதான் எங்க வேலை அப்படின்னு சொல்லாம சொல்றாங்கிறது தெரியுது.
இது மட்டுமா சம்பவம் அப்படின்னு பார்த்தா, அடுத்தது பாத்தீங்கன்னா தாவேக தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னா அவருடைய விஜய் அவர்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கள்ளக்குறிச்சி பக்கத்துல குழந்தைகளுக்கான, அதாவது அரசு பள்ளிகளுக்கு கல்வி உபகரணங்களோ விளையாட்டு உபகரணங்களோ ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க. அங்க போய் தகராறு. எனக்கு இப்பதான் இந்த சொல்லாடல் வந்து நினைவுக்கு வருது. என்னன்னா வைக்கல் போர் நாய் அப்படிம்பாங்க. இந்த வைக்க போர் நாய்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வைக்க போர் அதாவது வயல்ல அறுத்துட்டு அந்த வைக்கோல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அது காயறதுக்கோ இல்ல அடுத்த மாட்டு தீவனத்துக்காகவோ அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த வைக்க போர் அந்த அடுக்கி வச்சிருக்க இதுல போய் இந்த நாய் படுத்துக்கும். படுத்துக்கிட்டு அதுவும் திங்காது. நாய் புல்ல திங்குமா? திங்காது. அந்த வைக்கோல திங்குமா? திங்காது. ஆனா தின்ன வரக்கூடிய மாட்டை என்ன செய்யாது, தின்ன விடாது, குறைச்சு பயமுறுத்தி அனுப்பிடும். இதான் சொல்லுவாங்க, தானும் திங்காது அடுத்தவனையும் திங்க விடாது அப்படிம்பாங்க. இந்த வைக்க போர் நாய்கள் மாதிரி அக்கப்போர் பண்ணக்கூடிய திமுக தான் இது. இதுகளும் உதவி பண்ணாது, உதவி பண்றவங்களே உதவி பண்ண இவங்களுக்கும் 5 பைசா தங்க பாக்கெட்ல இருந்து இழக்கிறதுக்கு மனசு வராது. ஆனா ஏதோ அரசியல் நகர்வு பண்ணி கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி அப்படியே முதல்வர் சீட்ல உட்கார்ந்துடலாமான்னு கனவுல ஓடக்கூடிய தலைவரை எப்படியாவது அந்த சீட்ல உட்கார வச்சிடணும்னு துடிக்கக்கூடிய கட்சி வந்து ஏதோ நல்ல காரியம் செய்யுது, அதையும் இது விடாது. அதுல வந்த தகராறுல திமுக காரர்கள் அந்த தாவேகா கட்சியின் ஆட்களை அடிச்சு மண்டையில ரத்தம் வலிய போறாங்க. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அவங்க தலைவரை பார்க்க போய் வண்டியில விழுந்து ரத்த கலரியா போனாங்க. இப்ப என்னடானா திமுக காரன்ட்ட அடி வாங்கிட்டு ரத்த கலரியா போறாங்க. திமுக காரங்க பெரிய ரவுடிங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. தாவேகா கட்சியில உள்ளதுக வந்து தற்குறிகள் எல்லாமே எப்பேற்பட்ட நபர்கள். அவங்களுக்கு அதாவது அரசியல் புரிதலற்ற ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட மக்கள் தான் அங்க பெரும்பாலும் இருக்காங்க. அவங்க திருப்பி அடிச்சா இது அடிதடியா போய் வேற மாதிரி தான் போகும். பார்த்து இது நாம் தமிழர் கட்சியில நாகரிகமா கடந்து செல்றதுக்கோ இல்லைன்னா உங்களை வந்து வேற விதமா சட்ட ரீதியா அணுகிறதுக்கு நாம் தமிழர் கட்சியில அதே திமுக காரங்களை காதுல நான் போட்டு வைக்கிறேன். இப்படி பாத்தீங்கன்னா அதாவது இன்னொன்னு அவங்க அந்த பிரமுகர் சொல்லும்போது கூட இது வந்து நாங்க அரசியலுக்கு வந்துதான் செய்யறதுல வருடந்தோறும் செய்வோம். அது ஒரு வகையில உண்மைதான். நானும் முன்னாடியே சொல்லியிருப்பேன், விஜய் அவருடைய பாக்கெட்ல இருந்து 5 பைசா எடுக்க மாட்டாரு. அவர் கோடியா சம்பாதிச்சாலும் அதுல இருந்து ஒரு சில லட்சம் கூட சில 1000 கூட நல்லதுக்குன்னு எடுத்து செலவிட்டதா நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பத்திரிகையில எதுலையுமே நான் பார்த்ததில்ல, கேட்டதில்ல, கேள்விப்பட்டதும் இல்லை. அங்கனும் இங்கனுமா செய்வாங்க. அதெல்லாம் போட்டு முடிச்சு போட்டுட்டு இருக்க கூடாது. நான் சொல்றது ஒரு நல்ல கோடிகளை சம்பாதிக்க மனிதர், ஒரு அறியப்பட்ட ரசிகர்களை கொண்ட அறியப்பட்ட ஒரு நடிகர் இன்னும் நிறைய செய்வார்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது வந்து இயல்பு. அது அவர் நிறைவேற்ற ஆளு கிடையாது. ஆனா இவருடைய ரசிகர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அவர்கள் வந்து நன்கொடை அந்த நற்பணி மன்றங்கள் மூலமாக பள்ளி குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, புத்தக பைகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள் அவங்க செய்யறது உண்டு. அது நடக்கும். அவர்களாக அந்த காசை பிரிச்சு அதை செய்வாங்க. அதனால அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏதோ ஒரு பேர்ல தன்னுடைய தலைவனுடைய மேல் கொண்ட அக்கறையில எதையாவது செய்யறாங்க, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனா இது திமுக காரங்களுக்கு பொறுக்காது. ஏன்னா நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கி இவங்களோட ஆட்சிக்கு வேட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல்ல தான் இவங்க கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்க இதை தான் செய்வாங்க. நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்யறவங்கள செய்யவும் விட மாட்டாங்க. இதுல அப்போ ஒரு பத்திரிகையாளர் சேகர் பாபு அமைச்சர் இருக்காரு இல்லையா, அறநிலையத்துறையில கல்லா கட்டிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேக்குறாங்க, இப்படி தாவேகால பண்றவங்கள திமுக காரங்க இது பண்ணிருக்காங்க, நீங்களாவது செய்ய வேண்டியதானே, நீங்க செய்யல அவங்க செய்யறாங்க, விட வேண்டியதானுங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆடா போங்க, நாங்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்ப செய்யறாங்க, அதுவும் இத்தினோண்டு செய்யறாங்க, நாங்கெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கே இவ்வளவு ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல நாங்க செய்யறோம், ஏதோ கொஞ்சம் இவங்கள மாதிரி செஞ்சுட்டு போகலன்னு யாராவது அவங்க மாவட்டம் தோறும் லட்சக்கணக்கில் செஞ்சது ஆதாரபூர்வமா இருந்தா கொஞ்சம் காணொளி போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா திமுக செஞ்ச மாதிரி காட்டும், அடுத்தவங்க செய்யறதுல கொண்டு போய் அவங்க ஸ்டிக்கர் ஓட்டும். அதிமுக ஜெயலலிதா அம்மையார் செய்த அதே காரியத்தை தான் இந்த திமுகவுமே செய்யுமே தவிர, ஒரு பையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டு வெறும் பையா கூட கொடுத்துட்டு வந்தாலும் வருமே தவிர கண்டிப்பா லட்சக்கணக்கில் மாவட்டம் தோறும் செய்யறதுக்கு சாத்தியமே இல்லை. வேணா லட்சக்கணக்கில் தமிழ்நாடு முழுக்க ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருப்பாங்க, ஒரு லட்சத்துக்குள்ள 2 லட்சத்துக்குள்ள சும்மா பேருக்கு செஞ்சிருப்பாங்களே தவிர மாவட்டம் தோறும் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையில அவர் சொன்னது மகா உண்மைனா அதை யாராவது நிரூபிங்க அப்படிங்கிறதே நான் இதுல கேட்டுக்கிறேன். ஆக மொத்தத்துல விடியல் விடியா ஆட்சி அப்படின்னு எடப்பாடியார் ரைமிங்கா சொன்னாலும்
அவர் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு யோக்கியதையும் கிடையாது. இருந்தாலும் நாம அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கோம். விடியா ஆட்சி, ரவுடிசா ஆட்சி, அடிதடி ஆட்சி தான். அதாவது என்னன்னா, இவங்கெல்லாம் அடிதடி பண்ணி, இவங்கெல்லாம் இந்த ரவுடிசங்கள் பண்ணியும் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்புறாங்கன்னா, குறை வந்து மக்கள் பக்கத்துல இருக்குங்கிறத நான் இந்த காணொலியில சொல்றேன். ஏன்னா இவ்வளவு பண்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க தெருவுல உங்க அண்டை வீட்டார், உங்க பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்க மோசமானவங்களா இருக்காங்க, திருடங்களா இருக்காங்க. ஒரு குடும்பமோ 2 குடும்பமோ திருட்டு குடும்பமா இருக்கு. நீங்க பழங்குவீங்களா? அன்னம் தண்ணி புழங்குவீங்களா? அடுத்தது அடிதடி. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரவுடிகளா இருக்காங்க, அடிதடி பண்ணிட்டே இருக்காங்க, குடிச்சிட்டு சலம்பிட்டு திரியறாங்க. அந்த குடும்பத்து பக்கம் உங்க பார்வையை நீங்க நல்ல பார்வையா வைப்பீங்களா? அவங்க இந்த வீட்டுல உள்ள குடும்பத்தோடு நீங்க உறவாடுவீங்களா? ஏன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பீங்களா? இப்படியெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது, நம்ம வீட்டுல ஒரு பக்கத்துல பிக் பாக்கெட்காரன் இவன் தெரிஞ்சாலே மூஞ்ச தூக்கிட்டு போயிருவோமே, அவனுக்கு ஆதரவு அளிப்போமா? அவன் மாட்டுனா நாம போய் ஆதரவு கொடுப்போமா? அவன் எப்படா மாட்டுட்டுன்னு தானே இருப்போம். இப்படி சின்ன சின்ன குறைபாடுகள் உள்ள மனுஷங்க மூஞ்சையே நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா நம்மளை உட்கார வச்சு அவங்க நம்ம மேல ஏறி மிதிச்சு நம்மளை சாணி அடிச்சு நம்மகிட்ட கொள்ளை அடிச்சு அவங்க வாழ்றாங்க. இன்னைக்கு அந்த திமுக குடும்பத்துல ஒரு கலாநிதி மாறன் அப்படிங்கிற அந்த அவரோட மூத்த மகன் மட்டும் சன் டிவி குழுமத்துல 39,000 கோடி சொத்துக்கள் சேர்த்திருக்காரு, சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிச்சிருக்காரு இந்த மதிப்பளவுல. அப்படின்னா இந்த கலாநிதி மாறன் சன் டிவி குடும்பத்திலேயே இவரால இத்தனை லட்சம் கோடி அடிக்க முடியும்னா, இதை ஏமாத்திட்டாருன்னு தம்பி தயாநிதி மாறன் கொடுக்க அவர் ஒன்றும் யோக்கியர்ல. அவர் மத்திய அமைச்சரா இருக்கும் போது அதை பயன்படுத்தி அந்த சன் டிவி குழுமம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஓசியில ஓசியிலன்னு சொல்றாங்கல்ல, ஓசி பஸ், ஓசி 1000 ரூபாய், ஓசி ஓசியில மாணவர்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு போய் படிக்கிறீங்க இப்படின்னு நம்மள ஓசின்னு கிண்டல் அடிக்காங்களா? இந்த பண்ணையார்களுக்கு, இந்த பணக்கார கொள்ளையர்களுக்கு சட்டத்தின்படி அதுக்கு சன் குழுமம் நடத்தணும்னா நிறைய கேபிள் கனெக்ஷன் வேணும், உண்மைதான். அப்படின்னா அதை சட்டப்படி அந்த கனெக்ஷன்களை எடுக்காம ஓசியிலே கொள்ளடிச்சு வாழ்றவங்கல்ல, ஓசியில வாழணும் அப்படிங்கிறதுக்காக 300க்கு மேற்பட்ட இணைப்புகளை இந்த தயாநிதி மாறன் தன்னுடைய அண்ணன் கலாநிதி மாறனுக்காக தான் மத்தியத்துறை அமைச்சராக, தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன், அதை பயன்படுத்தி கொடுத்தவர் தான் இந்த தயாநிதி மாறன். அப்பேற்பட்ட தம்பி தலையிலேயே மிளகா அரைச்சி தன் ஒற்றை மகளுக்கு அத்தனை செல்வத்தையும் வாரி வழங்கி ஏமாற்றி, இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, கள்ள சைன் வாங்குவாங்க கையெழுத்து அப்படின்னு. அதே மாதிரி தம்பி கிட்ட, தம்பியே பெரிய வித்தகன், அந்த வித்தகன் அயர்ந்த நேரமா பார்த்து இந்த விடா கொண்டன் கொடா கொண்டன் இருந்து இவ்வளவு லட்சங்கள் ஏமாத்தி வாங்கி இருக்காரு அப்படிங்கிற சலசலப்பு. கருணாநிதி அவர்கள், இந்த குடும்பத்தின் கொள்ளை தலைவன் கருணாநிதி அவர்களோட அக்கா மகனுடைய சங்கதிகளே இப்படி லட்சம் கோடியில மினுமினுக்குதுன்னா, இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு வாரிசுகள், முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்ல இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு உடன்பிறவா, மாட்டான் தாய்க்கு பிறந்த தங்கை, இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயும் கொடைஞ்சா, ஒவ்வொருத்தரையும் சிண்டு முடிச்சு வச்சா எத்தனை லட்சம் கோடிகள் நம்மளை கரைச்சி குடிச்சு பிழிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரியும் மக்களே. இப்படி இவ்வளவு அப்பட்டமா தெரிஞ்சும் நீங்க 5000த்துக்கும் 10,000த்துக்கும், ஏன் 20,000த்துக்கும், மூக்குத்திக்கும், வெள்ளி குடத்துக்கும், அடுப்புக்கும், மசாலா ஜாமான்களுக்கும் மயங்கி போய் உங்க ஓட்டை இந்த திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளுக்கு நீங்க வழங்குறீங்கன்னா, நான் அடிச்சு சொல்றேன். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க மக்களை குறை சொல்லக்கூடாதுன்னு. ஆனா உங்ககிட்ட குறை இருக்கும்போது நான் அதை அன்பா சொல்லிதான் ஆகணும். குறை ஓட்டு போடும் மக்களிடம் உள்ளது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட சொல்லி முடிச்சுக்கிறேன்.